அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயினான கதையை வந்து மதுரையில வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு ரவுடி, அந்த ரவுடியை வந்து ஒருத்தர் கதை கேட்டு டைரக்ட் பண்ண சொல்லி ஒரு போறாரு. அந்த கதையை அந்த இது பண்ணும்போது இன்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரவுடியே அந்த ரவுடி தொழிலை விட்டுட்டு நானே அந்த கலைத்தாயில சினிமாவில் அடாப்ட் ஆகிக்கிறான் அப்படின்னு அந்த படத்தோட கதையே ஜிகதண்டாவோட கதை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சினிமா ஒரு கலைத்தாய் யாரையுமே எப்பவுமே எந்த நேரத்தில் மாத்திரும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்றி ஒரு ரவுடி எப்படி ஒரு திருந்தி வந்து ஒரு திரும்ப வந்து அந்த ரவுடித்தனத்தை வந்து ஒரு நடிகனா மாறுறான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எச் ராஜா அண்ணன் வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய போல்ட்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் பேசக்கூடிய ஸ்பீச்சாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பார் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து பண்ணியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் சினிமாவும் அரசியலும் கலந்து தான் வந்து நீ ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அப்புறம் வந்து இந்த படத்தில் குருன்னு ஒரு அறிமுக கதாநாயகன் ஆகியிருக்காரு. இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு அந்த சினிமா அரசியல் வந்து ஏன் அப்படி சொல்ல வந்தேன்னா, ஸோ டாக்டர் ராஜரத்ன சார் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி ஸோ அமெரிக்காவுக்கு போயிட்டார். அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் வந்து அவர் கலைத்தாய் சினிமாவோட தாகம் வந்து பாருங்க, திரும்ப அவர் அங்கேருந்து இங்கே வந்து வர சொல்லி அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் சினிமாவோட தாகம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 225 படங்கள் வருது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 தயாரிப்பாளர்களும் சரி 100 இயக்குநர்களும் சரி புதுசாக இந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா அந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் கலைத்தாய் வந்து நம்ம கொடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ராஜேந்திரன் சுப்பண்ணி சாருக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடியதுக்கும் அப்புறம் இந்த படத்தில் எடிட்டர் சார் வந்து ராஜமோகன் சார் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஆல்மோஸ்ட் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. அவர் இந்த படத்தை பணியாற்றியிருக்காரு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றியடை செய்யாதை மாபெரும் வெற்றியட எல்லாம் மலை இறைவனை வேண்டி விட அப்படின்னு. திரைத்துறையில பயணித்தவங்க எல்லாம் அரசியலுக்கு வரும்போது அரசியலை சார்ந்தவர்கள் எல்லாம் திரைத்துறைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் இதை தயாரித்ததும் டைரக்ட் செய்தீங்க தானே. இப்போ எங்கள் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் பேசிட்டு என்கிட்ட சொன்னாங்க, அவரை பற்றி தனியாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் வந்து எப்போவுமே மனதிற்கு நெருக்கமானவங்களை ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னாங்க. அதனால தான் அவங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மர் அவர்களை பற்றி சொன்னீங்க, அவர் தான் எனக்கு பொன்னாடை போட்டினார். அவரை பற்றி சொல்லும் பொழுது மதுரையில் தான் அதிகமாக முழுசாக எடுத்தது. என்னை நேற்று ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் தான் என்னை தொடர்பு கொண்டார்கள். ரொம்ப நாளாக அவங்கள தொடர்பு கொள்ளணும்னு நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் ஏதோ விடுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதில் மதுரையில் தான் இதில் படம் முழுவதுமாக எடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் மதுரைக்கு எனக்கும் அதிக தொடர்புண்டு. எனது தந்தை குமரி ஆனந்தன் அவர்கள் எனக்கு பெயர் வைத்ததே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான். அதுலேயும் என்னென்னா சாக்லேட் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக மா பலா வாழை முக்கனியையும் வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தேன் கலந்து கொடுத்தாங்களாம். ஆக அப்படி ஏன்னா சாக்லேட் கொடுக்கக்கூடாது, ஏன்னா எங்கள் அப்பா எல்லாரை விட விதேசி இல்லை சுதேசியாக தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறதுனால, ஆக மதுரைக்குள்ள எடுத்த படம் என்பதனால் எப்படியோ நான் வந்து இணைந்து கொண்டேன் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு தம்பி வந்து தம்பி பேர் என்னப்பா? குரு விஜய். குரு விஜய் விஜய்னாலே திரைப்படத்துறையில் வெற்றி பெற முடியும். அதனால் குரு விஜய் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு இளைய வயது ஹீரோ, அவர் அறிமுகமாகி இருக்கிறார், அவருக்கு எனது வணக்கம். அதே மாதிரி இங்கே சகோதரி சுமதி அவர்கள், அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தர்ஷினி அவர்கள், திரு வாசு அவர்கள், அது மாதிரி ராஜா முகமது அவர்கள், வர்ஷா அவர்கள், கமலக்கண்ணன் அவர்கள், ரவி அவர்கள், எண்ணூர் ரவி அவர்கள், கேமராமேன் வாசு அவர்கள், 5 ஸ்டார் கதிரேசன் அவர்கள், பாலாஜி அவர்கள் மற்றும் அனைவரும் ஏறக்குறைய எனக்கு யாரெல்லாம் பேர் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு பேர் என்னங்க சொல்லிட்டேன். ராஜா முகமது அவர்கள் தான் எடிட்டர்னு கேள்விப்பட்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நிறைய ராஜா இருக்காங்க.
அண்ணன் ராஜா, ப்ரொடியூசர் ராஜா, டைரக்டர் ராஜா, ராஜா முகமது, சவுண்ட் இன்ஜினியர் ராஜா, சவுந்தர் ராஜா. அதை மறக்க கூடாதுல்ல நான். அதனால எல்லோரும் இங்கே அமர்ந்திருப்பதற்கு எனது நன்றி. உண்மையிலேயே எனக்கு இங்கே கமலக்கண்ணன் அவர்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க. ஆ ஓ பிஆர் ராஜா, நன்றி. அப்போ கமலக்கண்ணன் அவர்கள் ஒன்று சொன்னாங்க, அனுபவ ரீதியாக அவர் சொன்னதுன்னு நினைக்கிறேன். விளம்பரம் செய்யுங்கள். எவ்வளவுதான் நல்ல, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, கல் உட்கார்ந்த இடத்துல வித்துருது, மோரை குவி குவி தான் விற்கணும் அப்படின்னு. ஆக மோர் வந்து இப்போ அதுவும் நம்ம டாஸ்மாகை பற்றி இப்போ கேட்கவே வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல விற்கிது. இனிமேல் ஆன்லைனில் வேற வரப்போகுதான். ஆனால் அதிக விளம்பரம் வரணுன்றதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்லுவேன். ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு வந்து ரொம்ப வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார். இந்த நிலத்தை எப்படியாவது வித்தாதான் நம்ம பிழைக்க முடியும்னு ஒரு சூழ்நிலையில் வந்தார். ஒரு விளம்பரம் எழுதுகிற நம்ம பத்திரிகை தம்பிங்கெல்லாம் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க, விளம்பரதாரர்களும் நிறைய இருப்பீங்க. ஆக விளம்பரம் எழுதுவதற்கு கூப்பிட்டு ஒரு விளம்பரம் எழுதி கொடுத்தம்பி, இந்த நிலத்தை விற்கலைன்னா என்னால் பிழைக்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே விளம்பரம் எழுதுவார் அந்த தம்பி. ரொம்ப விளம்பரம் எழுதுறதுல ரொம்ப பிரபலமானவர். அதனால என்ன எழுதுவார்னு, ஒரு காணி நிலம் இருக்கிறது. இந்த நிலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்னா ஒரு எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். அதான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். அது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு எழுதுனா அது எப்படி ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது, ஈசான மூலையில் ஒரு கிணறு இருக்குது, ஒரு 2 நல்ல மாமரம் இருக்குது, நல்ல மாம்பழம் பழுக்கக்கூடிய மாமரம் இருக்குது, ஒரு தென்னை மரம் இருக்குது, 2 கொய்யா மரம் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட நிலம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை அந்த விவசாயிகிட்ட காண்பிச்சுட்டு, இந்த கட்டணம் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்பார். அந்த விளம்பரத்தை படிச்சுட்டு அந்த விவசாயி சொல்வார், நான் இந்த நிலத்தை விற்க போகிறதில்ல அப்படிம்பார். உடனே இந்த விளம்பரம் எழுதின தம்பிக்கு கோபம் வரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் இந்த நிலத்தை விற்கலாம் நான் பிழைக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க, அதனால நான் உங்களுக்கு விளம்பரம் எழுதி கொடுத்துட்டு இப்போ 10 நிமிஷத்தில் மனசை மாற்றினா எப்படி விளம்பரம் கட்டணம் கொடுக்க மாட்டேன், விளம்பரம் செய்ய போகிறதில்லன்னு சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே அந்த விவசாயி சொல்வார், ஏன் நிலத்தில் இவ்வளவு நல்லது இருக்குன்னு எனக்கே தெரியாது. நீ விளம்பரம் எழுதின உடனே இந்த நிலத்தை நான் ஏன் விற்கணும்னு நினச்சாரு, அதனால நான் இந்த நிலத்தை விற்க போகிறதில்லை. இதான் விளம்பரத்தின் ஒரு அருமை. ஆக இதை எடுத்து சொல்லி சொன்ன உடனே இந்த நிலத்தை போய் நான் ஏன் விற்கணும், இவ்வளவு நல்லது இருக்கா ஏன் நிலத்துலன்னு எனக்கே தெரியாது, விளம்பரம் எழுதின பிறகுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னதை மாதிரி நிச்சயமா விளம்பரப்படுத்த வேண்டும். ரொம்ப நல்லதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் என்ன சென்ஸ் பண்ணுறோன்னா, இது ஒரு மெடிக்கல் சப்ஜெக்ட். அதனால தான் டாக்டர் சவுந்தரராஜன் எங்கேயுமே வரமாட்டாங்க, அவங்களுக்கு பேஷன்ஸ் தான் முக்கியம். ஆனால் நெடுநாள் கழித்து இங்கே வந்திருக்காங்கன்னா அது அண்ணன் ராஜாக்காகவும் டைரக்டர் தயாரிப்பாளர் ராஜாக்காகவும் 2 ராஜாக்காகவும் அந்த ராஜா வந்தாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சாதாரணமாக பேஷண்ட்ஸை பார்க்குறதுல தான் அவங்க அதிக கவனம் செலுத்துவாங்க. அதுவும் நான் அடிக்கடி சொல்லுவேன், கிட்னிஸ்லாம் வந்து ரொம்ப ஆரவாரம் இல்லாத, இப்போ எனக்கு நேர் ஆப்போசிட் டாக்டர். ஹார்ட்னா படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், கிட்னி அமைதியாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி அமைதியாக பல நோயாளிகளை காப்பாற்றியவர்கள் அவர்கள். அதனால் இங்கே அவர் இந்த ராஜா அவர்கள் 2 ராஜா வர்றதுனால இங்கே வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது மெடிக்கல் சப்ஜெக்டுன்னு உடனே அவங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, இந்த டிமானிட்டைசேஷன் அவங்க நம்ம பிரதமர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. உடனே சில அரசியல்வாதிகள் அண்ணன் சீமான்ட்ட கேட்டாங்க, இதெல்லாம் இப்படிலாம் எனக்கு சாப்பிடக்கூட காசு இல்லை, இப்படிலாம் பண்ணால் எப்படி அப்படின்னு. அண்ணன் திருமாவளவன்ட்ட கேட்கும்போது, இதெல்லாம் எப்படி, நாளைக்கு கூட எனக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஏன்ட்டு வந்து கேட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, அப்போ உங்களுக்குலாம் முதல்ல தெரியுமா அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் 8ஆம் தேதி தெரிய மாதிரி தான் எங்களுக்கும் தெரியும். ஆனால் என்னன்னா, என்னோட கோட்டும் ஒயிட்டு, என் நோட்டும் ஒயிட்டு, அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு எங்கள் டாக்டருக்கு பிரச்சனை, எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசும் நாங்கள் ஒயிட் கோட்டில் சம்பாதிச்சதுன்னு. அதே மாதிரி தான் ராஜா அவர்கள் இங்கே வந்து பணத்தை போட்டிருக்கிறார், அவரும் ஒயிட் கோட்டில் சம்பாதிச்ச ஒயிட் நோட்டு. அதனால் எல்லோரும் படத்தை அவர் கமலக்கண்ணன் அவர்கள் சொன்னதை மாதிரி முழுவதுமாக தியேட்டரில் போய் உட்கார்ந்து பார்க்க வேண்டும், செல்லில் பார்த்துட்டு சென்று விடாதீர்கள் என்பது எனது கோரிக்கையாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து மருத்துவத்துறையில் நான் பெருமையாக இந்த இடத்திற்கு வந்து நின்று சொல்கிறேன். கரோனா காலத்தில் பிபி கிட் போட்டு நான் தான் முதல்ல போனேன்னு அன்றைய முதல்வர்லாம் சொல்லி கொண்டு இருந்தாங்க. இல்லை, முதலில் நிர்வாகத்தில் இருந்து
மருத்துவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் அனைவரும் வேண்டாம் என்று சொன்ன பின்பும் பிபி அங்கே மருத்துவமனைக்கு நுழைந்த முதல் நிர்வாகத்தை சார்ந்தவள் நான் என்று நான் உங்களோடு பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கரோனா நேரம் அவ்வளவு கொடுமையான காலமாக இருந்தது. தெலுங்கானால ஒரே நேரத்தில் 30 மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க, நாங்க ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்று. அப்பொழுது மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணா நோயாளிகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு தைரியம் சொல்லணுன்றதுக்காக நான் பிபி கிட் போட்டு எனது பாதுகாப்பு அதிகாரிகள் இதுல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். பிபி கிட் சைனால இருந்து வந்த பிபி கிட்னாலதான் 30 டாக்டர்களுக்கு வந்தது. அன்று கரோனா ஆரம்பித்த நேரத்தில் பிபி கிட்டே தயாரிக்காத ஒரு நாட்டில் ஒரே நாளில் 2 லட்சம் பிபி கிட் தயாரிக்கும் அளவிற்கு இந்த நாட்டை முன்னிறுத்தினார் என்றால் அது பாரத பிரதமர் அவர்கள் தான். ஆக கரோனா நேரத்தை நான் இங்கே நினைவு கூறும் பொழுது பாரத பிரதமர் அவர்களை நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரிதான் தடுப்பூசி, 150 நாடுகளுக்கு தடுப்பூசி கொண்டு போனோம் என்றால் அதற்கு பாரத பிரதமரின் அந்த அதுல முதலில் அந்த தடுப்பூசியை உருவாக்கியவர் நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர். பாரத் பயோடெக்காரர்கள் ஹைதராபாத்ல இருந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ஆக உலகத்திற்கே தடுப்பை கொடுத்தது யார் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இங்கே அண்ணன் ராஜா அவர்கள், 2 அண்ணனும் எனக்கு அண்ணன் தான், அதனால அண்ணன் ராஜா அவர்களை ஒரு வார்த்தை வருது, ஆட்சியே போனா கூட போதையை ஒழிக்க முடியவில்லை என்றால் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என்று தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான். எப்படினாலும் மக்களுக்கு கெடுதல் வருகிறது என்றால் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை என்று தான் நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் அதையும் உணர்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனால ஒரு நல்ல நிகழ்ச்சி, மருத்துவத்துல சம்பாதிச்சு இங்கே திரைப்படம் எடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு. நான் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நோயாளி ரொம்ப கவலையா இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இவ்வளவு கவலையா இருக்கீங்க, என்னாகுமோன்னு கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த நோயாளி சொன்னார், என்னாகுமோன்னு கவலைப்படலை டாக்டர், எவ்வளவு ஆகுமோன்னா எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக எல்லா டாக்டரும் அப்படி கிடையாது. நாங்கள் எல்லாருமே சேவையில் மருத்துவம் பார்ப்பவர்கள். எங்கள் டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டே நிறைய நாளில் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே ஒரு நியாயமான மருத்துவர்கள். அதனால தான் அநியாயமான மருத்துவர்களை பார்த்தவுடன் கோபம் வந்திருக்கிறது இவர்களுக்கு. அதனால மருத்துவர் இதை பார்த்த உடனே மருத்துவர்கள் எல்லாருமே இப்படிதான் நினைச்சிடாதுங்க. நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஆரம்பமாகவே சொல்வதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அதனால நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும். எனக்கு ரொம்ப சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது. ஒருத்தர் விளையாட்டா சொல்றேன், ஒருத்தர் ஒரு கதை எழுதிட்டு முடிக்க முடியாம ஒரு டாக்டரை கூப்பிட்டாராம். எனக்கு கதையை முடிக்க முடியலைங்க அப்படின்னு, கொஞ்சம் வாங்கினாராம். உடனே டாக்டர் சொன்னாராம், எங்களை பேஷண்ட்ஸை பார்க்க தானே கூப்பிடுவாங்க, நீங்கள் ஏன் கதையை முடிக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, நிறைய பேர் கதையை நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அதனால உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட டாக்டர் நாங்கள் கிடையாது. ஆனாலும் இந்த இந்த கதையை வளர்க்குறதுக்கும் கதையை நல்லா நடத்துறதுக்கும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நான் பிரதானமாக இங்கே வந்தது ராஜா அண்ணனுக்காக. ராஜா அண்ணன் நாங்கள் எல்லாரும் ஒரு ஒரு அரசியல் கட்சியிலேருந்து எல்லாரும் எவ்வளவோ லாபகரமாக, அரசியல் என்றாலே அது பட்டத்திற்கும் பதவிற்கும் சம்பாத்தியத்திற்கும் என்று இல்லாமல் கொள்கைக்காக தனது வாழ்நாளில் உரக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தர்ம போராளிக்காக நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்றதுல நான் பெருமை அடைகிறேன். அது மட்டும் இல்லை, டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் நான் கூட்டிகிட்டு வரமாட்டேன். ஏன்னா நான் ஹோம் மினிஸ்டர்னு சொன்னால் ஹோம் மினிஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நல்லது. ஆனாலும் அவர்களும் வந்தார்கள் என்றால் உண்மையிலேயே 2 ராஜாக்களுக்கும் நாங்கள் வணக்கம் செலுத்துவதற்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த படத்தை தியேட்டரில் சென்று பார்த்து நல்லதை நல்லவர்களுக்காக, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது ரொம்ப நல்ல பேர், செய்யாதே, நல்லதை செய், நல்லது இல்லாததை செய்யாதே என்பதான் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்க முடியும். ஆனால் அரசியல்வாதி அப்படி சொல்ல முடியாது. அரசியல்வாதி நல்லதை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை செய் அப்படின்னா எதையோ செய், செய்யாதேனா நல்லதை செய்யாதே அப்படின்னு கூட
அரசியலில் இருக்கவங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்ததில் என் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஜோக் மாரி சொல்லுவாங்க. இந்த கலப்படம் சொன்னாங்க. அதில நான் வந்து டயலாக பார்த்து தெரிஞ்சு கொண்டேன். ஏதோ ஒரு மருந்துகளை வைத்துலாம் அவங்க வியாபாரம் செய்கிறார்கள் என்று. அந்த நேரத்தில கலப்பட மருந்துகள் அதிகமாக வந்து கொண்டிருந்த நேரம், ஒரு நோயாளி அ டாக்டர்ட்ட போறாரு. டாக்டர் மருந்து எழுதி குடுக்குறாரு. அதனால எங்க அப்பா அடிக்கடி சொன்ன ஒரு சின்ன இது, அந்த காலத்துல கலப்பட மருந்து வந்து கொண்டிருந்த நேரத்துல டாக்டர்கிட்ட போங்க, ஏனென்றால் டாக்டர் பிழைக்க வேண்டும் அல்லவா. டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டை கொண்டு மருந்து கடைக்காரரிடம் கொடுங்கள், மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டும் அல்லவா. மருந்து கடைக்காரர் கொடுக்கின்ற மருந்தை தயவு செய்து சாக்கடையில் கொட்டி விடுங்கள், ஏனென்றால் நீங்கள் பிழைக்க வேண்டும் அல்லவா. அது மாதிரி போலிகளை பார்த்தெல்லாம் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலத்துல உண்மையானவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் முயற்சி முற்றிலும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை வந்து நல்ல விளம்பரம் பண்ணணும். இன்னைக்கு வந்து காலகட்டம் வந்து விளம்பரம் வந்து நம்ம வீட்டு வாசப்படியே தொட்டு பார்க்குது. அது தொட்டு பார்த்தா தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் என்ன படம் எடுத்தாலும் அந்த விளம்பரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா தான் ஜனங்க ஏதோ இருக்குது நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனசில் தோணுது. கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாரு. எதுக்கு எடுக்கிறாரு? இந்த படத்தை வந்து அது நல்லது கெட்டதெல்லாம் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் படம் இருக்கார். சார் வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த கலை உணர்வு வந்து அவருக்கு சாருக்கு பாருங்கள் இருக்குது. நம்ம படம் எடுக்கணும், படம் எடுத்து ஒரு சாதனை பண்ணணும், தன்னுடைய மகனை வந்து ஹீரோ ஆக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய சாதனை. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இப்படி இருக்கிற ஆர்வமான ஆழத்தோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசருங்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு எங்கள் சங்கத்தில் வந்து நிறைய இப்போது சில சிஸ்டமெல்லாம் போட்டிருக்கோம். எந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம சங்கத்தில் படம் எடுத்தாங்கன்னா எல்லா டைரக்டரு டெக்னீஷியன்ஸு எல்லாமே அக்ரிமெண்ட்டு ஃபாலோ பண்ணி பதவி பண்ணி அந்த சங்கத்தினுடைய சட்டப்படி எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் புதுசாக வராங்க, படம் எடுத்துகிட்டு பாதியிலே நிறுத்திடுறாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மையிலே என்றைக்கும் சினிமா வந்து ஜெயிக்கலாம், அதில் வந்து எந்த லாஸ் வராது. இந்த ஆறு கோளாறில் எடுக்கிறவங்க தான் இன்றைக்கி லாஸ் ஆகின்னு இருக்குல்ல. கண்டி நல்லா பிளான் பண்ணி எடுத்தாக்கா படம் வந்து வெற்றியை கொடுக்கும், நல்லதும் நடக்கும். தயவுசெய்து எங்கள் பத்திரிகையெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த நல்லா எடுத்திருக்காங்க அந்த படத்தை. இந்த வெற்றி படம்னா நீங்கள் எழுதுகிற எழுத்துல தான் இருக்குது. நல்லா எழுதுங்க, நல்ல விளம்பரம் உங்களால் வரட்டும், அந்த படம் வெற்றி ஆகட்டும். பொதுவாக அரசியல் மேடைகளில் தான் இருந்து பழக்கம். இப்போ முதல் முறையாக சினிமாவுக்காக வருதில் இவர் ராஜா அண்ணா வந்து முதல்ல ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டப்போ அவங்க தர்ஷினி மேமோட ரோல் தான் வந்து கேட்டாங்க. அவர் சீன்லாம் சொன்னப்போ உண்மையாலுமே எனக்கு பயமாக இருந்துச்சு. சார் இது முன்னாடி நான் கேமரா முன்னாடி நின்னதே கிடையாது. கேமரா முன்னாடி பேசியிருக்கோம், யூடியூப் சேனலில் எல்லா சேனல்லையும் போய் பேசுகிறோம், டிவிலலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப வெயிட்டான ரோல் சார், என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னு தான் அப்புறமா அவங்க தர்ஷினி இது பண்ணிவிட்டு தம்பி சொன்னாப்புல ஒரு முக்கியமான ரோல் அவ்வளோதான், சும்மா வந்துட்டு போகலாம். ஏன்னா அவர் முன்னாடி நிறைய இந்த இதில் கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கான்செப்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, அவங்க தான் அவங்கள நம்பி நம்மளோட உயிரையே கொடுக்குறோம். நம்ம டாக்டர்கள் சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேட்டால் நெஞ்சை கிழிக்கணும்னா கிழிச்சிடுறோம், நம்ம கொண்டு அட்மிட் பண்ணிடுறோம், கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்கள மதிக்கிறோம். ஆனால் அந்த மெடிக்கல் ஃபீல்டில் எப்படிலாம் சில பேர் சீட் பண்ணுறாங்க, எப்படி அந்த இதை வந்து அந்த மருத்துவத்தை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்னப்போ ரொம்ப உண்மையாலுமே அதுக்காக தான் அந்த தலைப்பை வச்சுருந்தாரு. ஸோ மருத்துவர்கள் வந்து எதெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது. இன்னொன்று நம்மளுமே நிறைய ஒரு அவேர்னஸ் இல்லாமல் சும்மா தலைவலிக்குதுன்னா ஏதோ ஒரு டோலோ போடலாம், காய்ச்சல் நம்ம எல்லாருமே நம்மளே இன்றைக்கி எல்லாரும் அற வைத்தியர்கள் எல்லாருமே சொல்லுவாங்களா, 1000 பேரை கொண்டா அற வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கொண்டுகிட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நான் அந்த செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருது, நம்மளோட இளைய தலைமுறையை வந்து நம்ம வந்து எப்படி பழி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது உணவுலேருந்து இந்த மாத்திரைகள் எடுக்கிறதுலேருந்து நம்ம தாத்தா இருந்தது உடம்பு எப்படி இருந்தது, நம்ம அப்பாலாம் எப்படி இருந்தாங்க, நாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம 40 வயசில் நம்ம கூட நடந்துருவோம் போல இருக்கு 1 கிலோமீட்டரு, நம்ம பிள்ளைங்களாம் 10 அடி நடக்க மாட்டேங்கிறாங்க, புசுங்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் ஓடி போய் ஊசியை போடுறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு மாத்திரையை கொடுக்குறது, அந்த மாதிரி. அதனால் அவர் எடுத்திருக்க கான்செப்ட் ரொம்ப ரொம்ப நல்ல கான்செப்ட்டு. படம் வந்து நல்ல சிறப்பாக வரணும். இங்கே நிறைய
இவங்களாம் விமர்சனம் எழுதுறவங்களாம் வந்திருக்கீங்க. நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. படம் வந்து சிறப்பாக வெற்றி அடையணும். அடுத்ததாக ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. இன்றைக்கி மக்கள் நலன் சார்ந்த பணியில் ஒரு முதலமைச்சர் என்னென்ன செய்யணுங்கிறத அண்ணன் வந்து தர்ம போராளி நாங்கள் சொல்லுவோம். தர்ம போராளி என்று சொல்வதற்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பதற்கு ஒருத்தர் இருக்காங்க. தர்மத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு போராளியாக இருந்தவர் தான் அண்ணன் எச் ஆர் ராஜா அவர்கள். அவங்க வந்து உண்மையிலே அவருக்கு ஒரு சில குரல் கொடுக்கறதுக்கு எங்களை போன்றவங்கெல்லாம் வந்து நேரடியாக வந்து மேடைகளில் குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனதைரியம் இல்லை. எனக்கு வந்து ஒரு ஆசைகள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவருடைய படத்தை பார்ப்பதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஹோம் மினிஸ்டர். எனக்கு வந்து அவங்க மற்றவங்களுக்கு கவர்னர், எனக்கு அவங்க ஹோம் மினிஸ்டர். நான் வந்து மரியாதைக்குரிய சொல்லும்போது எல்லோரும் கேட்பேன். எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், என் பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன், சுகர் பேஷண்ட்டா, நீங்கள் ஐபிபி பேஷண்ட்டா, அவன் எல்லாத்தையும் வந்து உங்கள் ஒய்ஃப் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், நான் வந்து ஒரு தடவை சொன்னால் உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஒய்ஃப் 100 தடவை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உப்பு சாப்பிடாதுன்னு சொன்னால் உப்பு சாப்பிட அவங்க சொல்கிறத கேட்பேன். டாக்டர் சொன்னார்லன்னு கேட்பாங்க. நான் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் வந்து உங்கள் ஒய்ஃப்கிட்ட அட்வைஸ் பண்ணிடுவேன். அதனால் அவங்க வீட்டில் அதை சொல்லுவாங்க. அதனால் மனைவி சொல்லை கேட்காத கணவன் இல்லை. மனைவி சொல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நல்லா நம்ம நாள் வாழ முடியும். எல்லாருமே நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அவங்க துணைவியாரின் சொல்லை கேட்டு வாழ பழகியவர்கள் தான் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொது மெசேஜை சொல்லி ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்த இந்த மேடைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை ஆரம்பித்தேன். எனக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, சார் இனிமேல் நீ வரவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உட்காந்து நானே பண்ணணும், ஒவ்வொன்றும் எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. நான் என் மிஸ்ஸஸ் கிட்ட போய் என்னது ஒரு தேனிசை ஞானம் வந்துட்டுருக்கேன், ஒரு பாட்டு வந்துட்டுருக்கேன்னு. இப்போ என் மகன் சொன்னிச்சு, எங்கள் ஒய்ஃப் சொன்னிச்சு, இல்லை உங்கள் மக கத்திக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பாட்டாக தெரியுதான்னு சொன்னிச்சு. அப்புறம் தான் சொன்னேன், இல்லையே அது பாட்டு மாரி இருக்கே, ஒரு இங்கிலீஷ் பாட்டு. என்ன செய்ய, அது அமெரிக்கன் சிட்டிசனு, அது பாடுறது நமக்கு புரியாது. நாங்களே அப்பப்போ டிக்ஷனரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுக்கு பேசுகிறதுல. அது ரொம்ப ஸ்டைல் வேறு மாதிரி. அந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு அதுதான் பாடித்தேன். அந்த ஃபஸ்ட்டு பாட்டு பாப்பா அது 9ஆம் கிளாஸ் படிக்குது. அப்புறம் வந்து ஒரு நாள் இன்னொரு சவுண்டு கிச்சனில் கேட்டுட்டு இருந்துச்சு. அது யாரா சத்தமாக கேட்குதுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்கிட்ட போய் தேனிசை தென்றல் ஒரு காணம் கேட்டதே யார் அது அப்படின்னு கேட்டேன். நான் தாங்க கத்துனேன் அப்படின்னுச்சு. அடாடாடா வீட்டுக்குள்ளே எல்லோரும் பாடகர்களாக இருக்காங்களே, இதெல்லாம் விட்டுவிட்டோமேன்னு சொல்லிட்டு நீனும் பாடுமா அப்படின்னு சொன்னேன். அது கடைசியில் மாட்டேன்னு சொன்னிச்சு. கடைசியில் பார்த்தா எல்லோரும் சொல்கிறாங்க பாட்டு நல்லா இருக்குன்ட்டாங்க. அது நம்பவே மாட்டேங்குதுங்க, இன்னும் நம்பலை. நான் தான் பாடினேன். அது போட்டு கேட்டுட்டு இருக்கு, சினிமா பிடிக்காததுக்கு. அது இப்போ போட்டு கேட்டுட்டு இருக்கு, நான் தான் பாடினேன். நான் அந்தளவுக்கு பாட்டு எல்லாத்தையும் திறமை இருக்குது. இன்னொன்று வந்து அந்த படத்துக்கு நான் வந்துட்டு போகிறத காட்டிலும் நான் இங்கே வந்துடுறேன்ல 1 வருஷம் 2 வருஷம், அது ஒரு 12 மாதத்துக்கு மேலே வேலை பார்க்கல. அந்த சம்பளம் தான் நிறையா போச்சு. இந்த ட்ராவல் 1.5 கோடி போச்சுன்னா இந்த சம்பளம் 2.5 கோடிக்கு போச்சு. அதெல்லாம் கவலைப்படலை. நான் அந்த படத்தில் நான் லாபத்துக்காகவோ ஒரு வியாபாரம் நோக்கத்தில் எல்லாம் பண்ணலை. இது மாதிரி நிறைய படம் பண்ண போகிறோம், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ சார் சொன்னார், ஹோம் மினிஸ்டரு, அது உண்மை. நீங்கள் 40 வயசு வரைக்கும் ஓவர் ஆட்டம் போடுவீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்குது. எல்லா பொம்பளையிலையும் நீங்கள் போட்டு படாத பாடுபடுத்துவீங்க. 40 வயசுக்கு பின்னால் உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். கால் இருந்தால் பாருங்கள், என் ஃப்ரெண்டெல்லாம் நடக்க முடியாமல் இருக்காரு, என் தம்பி எல்லோரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. 40 வயசுக்கு முன்னால் தான் உங்களுக்கு தெரியும், அடாடாடா எல்லாம் நம்ம போலி வாழ்க்கை. பொண்டாட்டியில் நம்பினா தான் வேலையே நடக்கும், ஏன்னா சாப்பாட்டிலேருந்து எல்லாமே அவங்க தான் தரணும். இந்த 40 வயசுக்கு பின்னால் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். அதை நான் சொல்லுவேன். இந்த அமெரிக்காவில் கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸு நிறைய இருப்பாங்க, ப்ரொட்டஸ்டன்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஹிந்து மதத்தில் நிறைய கடவுள் இருக்காங்க, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட நல்ல வேலையாக ஒரே கடவுள் இருக்காங்க, அதனால் குழம்பாமல் ஒரே சாமியை கும்பிட்றீங்க. முஸ்லீமில் அல்லாவை கும்பிட்டு போயிடுறீங்க, ஹிந்து இதில் கிறிஸ்டியனில் ஜீசஸை கிறிஸ்து போயிடுறீங்க. ஆனால் எங்கள் இதில் உண்மை தான். ஆனால் இந்து மதத்தில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பேசிக் நாலேஜில் என்னென்னா சிவபெருமான். நான் சொல்லுவேன், எங்கள் சீஃப் ஆஃப் தி கார்டு கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எங்கள் சீஃப் ஆஃப் கார்டாக இருந்தாலும் பொண்டாட்டியை மதிக்கலைன்னா அவரை வீட்டை விட்டு வெளியில் விரட்டி விட்டாங்க. அவர் வாட்டில் சுடுவாட்டில் தான் தெரிஞ்சார், சோத்து கலைஞ்சார். அதை நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக திஸ் இஸ் த ரியல் ட்ரூ. காடாக இருந்தாலும் சட்டம் தான் அதில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்குது.
அப்புறம் எல்லாம் டிபார்ட்மெண்ட், நீங்கள் எம்பிஏலாம் தனியாக படிக்க வேண்டாம், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது உங்கள்கிட்ட. ஒவ்வொரு சாமியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே சொல்லுவேன். நீங்கள் எஜுகேஷன்னு போனீங்கன்னா லட்சுமியை இது சரஸ்வதியை கும்பிடணும், பணம் வேணும்னா லட்சுமியை கும்பிடணும், இதில் பிட்டடிச்சு பாஸ் பண்ணணும்னா விநாயகரை போய் கும்பிடணும். ஏன்னா எந்த பிட்டு எந்த பக்கத்தில் இருக்குன்னு அப்போ தான் தெரியும். இவங்க பிட்டுக்கு படிக்கிறத காட்டிலும் பிட்டு எங்கே எந்தெந்த பிட்டு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு வைக்கிற பிட்டு இருக்கு, அதுதான் கன்ஃபியூஸ். சார் வந்து சொல்லுவார், மதுரை மெடிக்கல் காலேஜில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் சார், நாங்கள் சாரை நிறைய ஏமாற்றுவோம். ஆமாம், இந்த பிட்டை கொடுக்குறதே பெரிய ஆர்ட்டு. நீங்கள் அந்த ஒரு படம் வருது, என் பையனுக்கு சொன்னாங்க, அந்த ஃபஸ்ட்டு அந்த படம் தான் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படமாக எடுத்தால் தான் அப்புறம் இவரை டீசெண்டாக பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ரவுடியாக பார்த்துருவீங்க, இந்த ஆள் படித்தாரா படிக்கலான்னு தெரியாது அப்படிங்கிறதுனால உண்மையாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு பகுமானமாக ஒரு நல்ல படம் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து இந்த படத்தில் கதை இருக்கான்னு கேட்டுறாதீங்க, கதையே கிடையாது, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய கான்செப்ட், ஒரு நிறைய விஷயங்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் ஏமாறுறீங்க, அதை நான் சொல்லக்கூடாது. அதனால தான் கற்பனை உலகம்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய எல்லா டாக்டர்ஸும் கெட்ட டாக்டர்ஸுங்க, நிறைய டாக்டர்ஸ் நல்லவங்க, நிறைய டாக்டர்ஸ் நல்லவங்க, நர்சஸ்லாம் சூப்பர். ஆனால் நம்ம இந்தியாவில் தான் பெஸ்ட்டு டாக்டர்ஸ் நர்சஸ். நீங்கள் போன உடனே வைத்தியம் பார்க்குறீங்க, வெளியில் போய் பாருங்கள். அமெரிக்காவிலலாம் ஏன் நான் ஒரு டாக்டர், எனக்கு பிரைமரி டாக்டருக்கு நான் வந்து 1.5 மாதம் வெயிட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஆஸ்பத்திரிகளில் போனீங்கன்னா நான் டாக்டர், என் ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி, 1000 பேர் இருக்காங்க, 1000 பேஷண்ட்டு, நான் பெரிய டாக்டர் இங்கே. ஏன்னா எல்லா டாக்டர்களுக்கும் தெரியும், எனக்கு வைத்தியம் பார்த்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு. நம்ம எப்படி இங்கே ஸ்டான்லியில் இருந்தபோ எப்படி மதுரை மெடிக்கல் காலேஜ் எனக்கு செல்வாக்கு எங்கே போனாலும் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தமிழ் டாக்டர்ஸ் அசோசியேஷனில் 4 ஸ்டேட்டுக்கு நான் தான் கவர்னர். 1500 டாக்டர் நான் உருவாக்கி விட்டேன். ஆக்சுவலி 600 டாக்டர் தான் இருந்தாங்க. நான் ஒரு 2 வருஷமாக அந்த டாக்டர்ஸுடைய எண்ணிக்கையை 1200 டாக்டர் ஆக்கியிருக்கேன், தமிழ் டாக்டர்ஸ் அசோசியேஷனு. அது மாதிரி நிறைய உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக நான் பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்த செலவை காட்டிலும் படத்தில் செலவு கம்மி தான். ரெண்டாவது, இப்போ பார்த்தா நாங்கள் மதுரையில் ஓன் பில்டிங்கே வாங்கியிருக்கோம். இப்போ நடிகர்கள்லாம் தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் பில்டிங், ஒரு ஸ்டுடியோவே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மெட்ராஸ்லேயும் பண்ணுறேன். இல்லை இங்கே நிறைய நல்ல நல்ல சப்ஜெக்ட்லாம் நல்ல நல்ல கதையெல்லாம் வச்சுட்டு டேரக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் உருவாக்கணும். எங்களுக்கு வந்து கஷ்டம் கிடையாது. நிறைய டாக்டர்ஸு டென்டிஸ்ட்லாம் வர்றாங்க, அவங்கெல்லாம் நிறைய போட போகிறாங்க பணம். அவங்கனால உங்களை நிறைய பேரை உருவாக்கணுங்கிறது தான் எங்களோடது. ரெண்டாவது, நீங்கள் நிறையா விஷயங்களை படிச்சுட்டு போங்க. இப்போல்லாம் நிறையா கூகுள்லேயே நிறைய விஷயங்கள் வருது, என்னென்ன மெடிசன்ஸு இதெல்லாம் சொல்லி நிறையா இருக்குது. இன்னும் ஒரு பெரிய பெருமை என்னென்னா, நம்ம ஊரில் இங்கே ஒரு சொர்க்கங்க அது. நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் இருக்கீங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா தான் தெரியும். சும்மா நாங்கள்லாம் சும்மா அம்பக்கு இந்த பயவுல எல்லோரும் அந்த ஊரில் போயிட்டு வரும்போது இப்போ இந்த ஆஃப்டர் ட்ரவுசர் போட்டுட்டு பண்ணுற பந்தா தாங்க முடியலைங்க. நீங்கள் எல்லோரும் என்னோட டாக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேண்ட்டை போட்டு வருவீங்கன்னு தான் எதிர்பார்த்துருப்பீங்க. நான் வேஷ்டியை கட்டணும்னு சொன்னேன். நான் மாடு பிடிச்ச வந்தேன். நாங்கள் கிராமத்தில் இருக்கிறது அந்த சார் தெரியும், நான் அவரும் பால் கறப்பார், நானும் பால் கறத்துருவேன். என்ன சார்? ஆமாம், நாங்கள்லாம் சும்மா எளிமையான ஆட்கள் தான். நாங்களும் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ஏமாத்துறது. இப்போ நமக்கு வந்து என்ன பெருமைனா, இந்தியங்கிற ஒரு பெரிய மகப்பெரிய நம்ம உண்மையிலே பயங்கரமான இந்தியன் அப்படிங்கிறது நீ வெளியில் போனால் தாங்க தெரியுது. ஆமாம், நீங்கள் வெளியில் போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தியா ஒரு பயங்கரமான பேரோடு இருக்குது. இன்றைக்கி நான் சொல்லக்கூடாது, அரசியல் நான் பேசக்கூடாது, நான் அரசியல்வாதி கிடையாது. என்கிட்ட சார் கூட கேட்பாங்க, சார் ராஜா சாரை நடிக்க வச்சுருக்கிறாரு, இவர் பிஜேபியாக இருப்பார் அப்படின்னு. ஆனால் நமக்கு அரசியலுங்கிறது கிடையாது. ராஜா சார் வந்து என்னுடைய அண்ணனுக்கும் தம்பி முத்துசெல்வம் இருக்கார், எங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு குடும்ப நண்பர். என்னுடைய மைத்துனர் அவர் காரைக்குடி வைஸ் சான்சலர் இருந்தார், காரைக்குடியில் எங்கள் அண்ணன் வக்கீலாக இருக்கிறாரு. எல்லாம் அவங்கெல்லாம் ராஜா சாருக்கு ரொம்ப குடும்ப நண்பர்கள். எனக்கு இந்த ரோலுக்கு வந்து ராஜா சார் ஆப்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் போய் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். உடனே வர சொன்னார். போனேன், பார்த்தேன், பேசினேன். அவ்வளவு, அதாவது எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ரோலை சொல்லி எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு வார்த்தையோடு சொல்லு, தம்பி எனக்கு நடிக்க தெரியுமான்னாரு. நீங்கள் நடிக்கவே வேணாம், பாரதி ராஜா வந்து சிவாஜி கணேசன் அப்படியே வாங்க நடங்க போங்கன்னு சொன்னார், அது மாதிரி நீங்கள் அதே மாதிரி செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் செஞ்சார். ஆனால் பார்த்தீங்களா, இன்றைய தினம் 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடுவில் பேசக்கூடிய அளவிற்கு ஆண்டவன் எனக்கு உதவி இருக்கான்.
அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இந்த படத்தை பொறுத்தவரை ராஜசேகர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டாருங்க. மேக்கப்பே கிடையாது. இந்த படம் எடுத்ததில் மேக்கப்பே கிடையாது. சாதாரண காஸ்டியூமில் வந்தேன். படம் அவங்க சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டு நாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த அளவிற்கு இந்த படம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட வரவேற்பை பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நாம் இயல்பாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக இந்த படத்தை டாக்டர் ராஜசேகர் அவர்கள், அவருடைய டீம், தம்பி குரு, இவங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாப நோக்கில் நீங்கள் லாபங்கிறது எப்போவுமே இந்த கேபிட்டல் தாஸ் கேபிட்டல் அதை படித்தீங்கன்னா தெரியும். சர்ப்ளஸ் வேல்யூ தியரி அப்படின்னு. அந்த சர்ப்ளஸ் வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கேருந்து பணம் வரும்? அதனால் கம்யூனிஸ்டுகளோட தியரியே கம்யூனிஸ்டுகள் தான் உடைச்சாங்க. அது வந்து இட்ஸ் இம்ப்ராக்டிகபிள் அப்படின்னு சொல்லி அந்த சர்ப்ளஸ் வேல்யூ அது வர முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் நிரூபிக்குது. அந்த மாதிரியாக நம்ம நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் நமக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. அதில் இந்த கதை வந்தது கொரோனா சமயத்தில். அந்த சமயத்தில் மக்களுக்கு அந்த ஒர்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு புரிய வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு காட்சி வரும். இதில் பணியாட்களுக்கு 50,000 ரூபா, நர்ஸுகளுக்கு 40,000, டாக்டர் அம்மா கோச்சக்கூடாது, டாக்டர்களுக்கு 20,000 போனஸ் கொடுங்க அப்படின்னு. இதில் காரணம் என்ன? 24 மணி நேரமும் உழைச்ச ஒரு கம்யூனிட்டி உண்டுன்னு சொன்னால் அது அந்த சுத்திகரிப்பாளர்கள். அவங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஸ்ட்ரைக் இருந்திருந்தா கூட நாம் நாறி போயிருப்போம். அந்த மாதிரியாக இந்த மருத்துவத்துறையின் மூலமாக மக்களுக்கு எப்படி போய் அடைய முடியும் என்பதையும், அதில் ஊழல் செய்கிறவனை ஆட்சியே போனாலும் ஊழல் செய்கிறவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற தீம் மக்கள்கிட்ட சென்றடைவதற்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. வர்ற வெற்றி விழா நடக்கும்பொழுது நான் ஓடிப்போய் மைக்கில் நின்று பேசுகின்ற அளவிற்கு நிச்சயமாக இருக்கும் என்கின்ற என்னோட நம்பிக்கையும் தெரிவித்து, இந்த படம் வெற்றி பெறணும். அதை மக்கள் அனைவரும் ஏன்னா இன்னைக்கு 3வதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை பார்க்க வந்தார். அப்போது வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேனா, என்னங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு நான் வந்திருக்கேன், என்ன எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களேன்னு. டாக்டர்ஸ் வேர் சர்ப்ரைஸ்டு. பெரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்தவர் அவர் வாங்கன்னு வரவேற்கிறார் அப்படின்னா அந்த அளவிற்கு ஆண்டவன் அருளோடு இருக்கான் அப்படிங்கிறத நாம் மறுக்கவே முடியாது. எனவே இந்த விஷயத்தில் படம் மிகப்பெரிய வெற்றியாக ஓடும். அந்த ஓடுறத ராஜா ஓடி போய் பார்ப்பான். அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்கும், உங்களுடைய ஆசி இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக
நான் அந்த ஃபார்மாலிட்டியாக நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் போயாச்சுன்னா வேறு மாதிரி லைஃப், இங்கே வந்தால் வேறு மாதிரி லைஃபு. நீங்கள் அமெரிக்காவில் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஃப்ளைட்டு நம்ம கிராஸ் பண்ணுற வரைக்கும் பொய்யே சொல்லக்கூடாது, 100% உண்மையை சொல்லணும், இல்லைன்னா தொலைச்சிட்டாங்க. நீங்கள் கையில் இறங்கிட்டீங்கன்னா 100% பொய்யை தான் சொல்லணும். ஏன்னா 10வது படிச்சுவிட்டு வந்து இவங்க வந்து இதுக்கு கேட்பாங்க, இந்த கலெக்டர் உத்தியோகம் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு போய் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை அடிக்க வந்துடுவாங்க. பார்த்துருவோம்ப்பா, சொல்லிடுவோம்ப்பா, ஜெயிச்சிருவோப்பா, கிடச்சிருப்பா, சொல்லிடுவோம், அது எம்எல்ஏட்ட சொல்லியிருக்கேன், எம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன், பொய்யை சொல்லிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த ரெட்டை வாழ்க்கை எங்களுக்கு கஷ்டம். இன்னொன்று வந்து உங்களுக்கு மெயினாக என்ன சொல்ல வந்தேன்னா, என்னுடைய மனைவிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்கள்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, ஒய்ஃபை மட்டும் நல்லா மதிச்சிருங்க. அது மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன். அதாவது நான் ஒன்று சொன்னேன், எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி பார்த்துருங்க, ஒய்ஃப்கிட்ட உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், அதை மட்டும் செஞ்சுருங்க. சார் அதை தான் செஞ்சுட்டு இருக்காரு போல இருக்கு. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். இங்கே பார்த்தா இங்கேயும் நடக்குது, உலகம் ஃபுல்லாக அதான் நடக்குது போல இருக்கு. என் மிஸ்ஸஸ் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தது எங்கள் அம்மா அப்பா இறந்ததுனால. எங்கள் அம்மாட்ட நான் முடியலைன்னா மடியில் போய் படுத்தா அந்த சுகம் எனக்கு காய்ச்சல் வந்தோடனே என் ஒய்ஃபுக்கிட்ட மடியில் படுத்திருக்கும் போது கிடைச்ச அந்த சுகம் அதான். இன்றைக்கி உங்களுக்கு என்னுடைய பர்சனல் அட்வைஸ், ஒய்ஃபை மட்டும் நீங்கள் கண்கலமாக வச்சுக்கோங்க. அதுதான்.